வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆலய உலா. ஆலயத்திற்கு போகலாம் வாங்க. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் இளையனார் வேலூர் என்ற கிராமத்தில் சேயாற்றின் வடகரையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி. அம்மன் கஜவள்ளி. புராண வரலாறு. முனிவர்களின் தவத்துக்கு இடையூறாக இருந்த அசுரர்களை காத்தருள வேலாகி நின்ற வேலவனின் புகழ்பாடும் திருத்தலம் இளையனார் வேலூர். இளையனார் என்றால் முருகன், வேலூர் என்றால் முருகனின் வேல் விழுந்த இடம் என்பது பொருள். பழமையான இத்தலத்தில் பாலமுருகன் அருள்பாலிக்க காரணமான புராண வரலாறு என்ன என அறிவோம். உத்திரவாகினி என்றும் சேயாறு என்றும் தற்போது செய்யாறு என்றும் அழைக்கப்படும் ஆற்றின் இருகரையோரமும் அக்காலத்தில் அடர்ந்த காடுகள் காணப்பட்டன. இங்கு பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். அவர்களுள் ஒருவரான காசிப முனிவர் ஒரு சமயம் உலக நலன் பொருட்டு சேயாற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து வேள்வி செய்யத் தொடங்கினார். அப்போது மலையன் மாகரன் என்ற அழியா வரம்பெற்ற அசுரர்கள் அவரது வேள்விக்கு இடையூறு விளைவித்தனர். இதுகுறித்து காசிப முனிவர் இறைவன் கடம்பநாதரிடம் முறையிட, அவருக்கு காட்சி தந்த இறைவன், கவலை வேண்டாம், எனது இளைய மகன் முருகனை அனுப்பி அவ்விரு அசுரர்களையும் அழித்து உங்களது வேள்விக்கு இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்வேன் என்று ஆசி கூறினார். கூடவே முருகனுக்கு துணையாக வாட்படையையும் அனுப்புவதாக கூறினார். தந்தை ஈசனின் கட்டளையை சிரமேற்று காசிபமுனிவரின் வேள்வியை காக்க வேலவன் விரைந்து புறப்பட்டான். முதலில் மலையனையும் மாகரனையும் அழைத்து நல்லுபதேசம் செய்தார். ஆனால் கர்வம் தலைக்கேறிய அவர்கள் முருகனின் நல்லுரையை ஏற்கவில்லை. வெகுண்டெழுந்த முருகப்பெருமான் தன் கையிலிருந்த வேலாயுதத்தை நோக்கி, நீ காசிபமுனிவரது வேள்விச் சாலையின் கீழ்த்திசையில் ஊன்றி நின்று அசுரர்களை கட்டுப்படுத்து என்று கூறி ஏவினார். அவ்வண்ணமே வேலாயுதமும் சென்று ஊன்றி நின்று அசுரர்களை கட்டுப்படுத்தியது. கடைசியில் முருகப்பெருமான் சிவபெருமான் தந்தருளிய வாளால் மாகரனின் தலையை வீழ்த்தினார். தம்பி மாகரன் இறந்தமைக்கு வருந்திய மலையன் சூரபதுமனின் தாயாகிய மாயையை தியானித்து மாயா மந்திரத்தை பெற்று முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டான். அவைகளையெல்லாம் முருகப்பெருமான் தவிடு பொடியாக்கி சிவபெருமான் தந்த வாளால் மலையனையும் வெட்டி வீழ்த்தினார். மாகரன் அழிக்கப்பட்ட இடம் இன்று மாகரல் என்று அழைக்கப்படுகிறது. இரு அசுரர்களையும் அழித்த முருகப்பெருமான் தனது படை பரிவாரங்களுடன் கடம்பர் கோயிலுக்குச் சென்று திருக்கடம்பநாதருக்கு எல்லா அமைப்புகளும் கொண்ட ஆலயம் அமைத்தான். அப்போது அவர் முன்பாக சிவபெருமான் தோன்றி, குமாரனே, எமது ஆணையை ஏற்று காசிப முனிவரது நல் தவத்தை காத்திட நீ உனது வேல் ஊன்றிய இந்த இடத்தில் உன்னை காணவரும் பக்தர்களுக்கு நல்வரங்களைத் தந்திட வேண்டும் என்று கூறி அருளினார். அவ்வாறே முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்ட தலம்தான் இளையனார் வேலூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணியர். இக்கோயிலில் வடகிழக்கு மூலையில் முருகப்பெருமான் தரிசிக்கும் வண்ணமாக சிவலிங்க மூர்த்தியாக கடம்பநாதர் எழுந்தருளியுள்ளார். வடமேற்கு மூலையில் தனிச்சன்னதியில் முருகப்பெருமான் ஊன்றிய வேலை சிலாவடிவில் தரிசிக்கலாம். இந்திரன் தந்த ஐராவதத்தை முருகன் வாகனமாக்கிக் கொண்டதை உறுதிப்படுத்தும் விதமாக யானை வாகனமும் அமைந்திருக்கின்றன. உள்மண்டப முகப்பில் முருகனின் அழகிய திருக்கல்யாண காட்சி மனதை கவர்கின்றது. முருகனின் இருதுணைவியரும் இணைந்து ஒரு வடிவாகி கஜவள்ளி அம்மனாக இங்கே சன்னதி கொண்டுள்ளார் என்று கூறுகின்றனர். தெய்வானையும் வள்ளியும் ஒன்றாகி கஜவள்ளியாக முருகன் தலத்தில் சன்னதி கொண்டிருப்பது அபூர்வ காட்சியாகும். வேறு எந்த முருகன் கோயிலிலும் வேலுக்கென்று தனிச்சந்நிதி கிடையாது. ஆனால் இக்கோயிலில் கருங்கல்லில் வேலானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த வேல் சந்நிதிக்கும் 2 கால பூஜைகள் சிறப்புற நடைபெறுகின்றன. இக்கோயில் திருக்குளம் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. திருக்கோயில் அமைவிடம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலும் வாலாஜாபாத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இத்திருக்கோயிலில் சுவாமிநாத சித்தர் என்ற சித்தரின் தனி சந்நிதி உள்ளது. இச்சித்தர் திருவாவடுதுறை ஆதின முனிபங்கர் ஈசான தேசிகர் ஆவார். இவர் திருநெல்வேலி ஆதின மடாலயத்தில் கட்டளை தம்பிரானாக இருந்தவர். இவரது இயற்பெயர் சுவாமி நாததேசிகர் என்பதாகும். வடமொழியையும் தமிழ் மொழியையும் முறையாக பயின்றவர். இளையனார் வேலூர் தல வரலாறு இவரால் பாடப்பட்டுள்ளது. அன்பு நேயர்களே,
இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள். கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail.com.